வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஃபார்மா ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கான இன்டர்வியூ அப்டேட் பார்க்கலாம். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்கக்கூடிய வீடியோ தான். ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஜாப் லொக்கேஷன் எங்கே, இன்டர்வியூ டேட் எப்போ, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நமக்கு இந்த இன்டர்வியூ எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வாக்கின் ட்ரைவ் ஃபார் ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அட் எம்எஸ்என் லெபார்ட்ரிஸ். ஸோ இதில் தான் வந்து ஏஆர்என்டியோடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், எம்எஸ்என் வாக்கின் ட்ரைவ் ஃபார் ஏபிஐ அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். MSN Group is the fastest growing research-based pharmaceutical company based out of India. Okay, so 2003 இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டட் இன் 2003 with a mission to make health care affordable. This Hyderabad-based venture has 9 API and 5 finished dosage facilities established across Hyderabad. ஹைதராபாத்தில் மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, அப்புறம் வந்து மியான்மர், இங்கெல்லாம் இருக்குது. இன்னோவேஷன் அண்ட் ஸ்பீடு ஃபார்ம் த க்ரக்ஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இன்னோவேஷன் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்னோவேஷன் அண்ட் ஸ்பீடு ஃபார்ம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போ என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் அண்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஏபி அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஏஆர்என்டி, எம்எஸ்என் லெபார்ட்ரிஸ், பேசாமிலரம் ஆர்என்டி சென்டர் ஆன் ஃப்ரைடே 12th July 2024. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன் அனலிட்டிக்கல் டீம் இன்வால்வ் இன் மெத்தட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அனலிட்டிக்கல் டீம் லீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மெத்தட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வேலிடேஷன் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஆர்என்டினாலே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ஸ்டேஜஸில் ட்ரக் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மெத்தட் வேலிடேஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஸ் பர் இன்டர்னல் அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் த்ரூ ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் குட் லெபார்ட்டரி ப்ராக்டிசஸ் இன் த லேப். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் சப்போர்ட் டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஆர்என்டி டு ஃபைல் த ட்ரக் மாஸ்டர் ஃபைல்ஸ். ஸோ ஆர்என்டியில் ட்ரக் மாஸ்டர் ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணுற ஒர்க்ஸு. அடுத்து ஜிஎல்பி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மெத்தட் வேலிடேஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் மெத்தட்ஸு ஆஸ் பர் இன்டர்னல் அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ். ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் டெலிவரி டைம்லைன்ஸ் அண்ட் adherence to quality and standards and customer relationship management. இதில் ஃபுல் facilitating scientific and technical discussions with team members and external collaborations to resolve issues and communicating conclusions from stability studies. ஓகே, ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அடுத்து எங்கள் ஏரியா அப்படின்னா அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஏபிஐ, ஏஆர்என்டி, ஹெச்பிஎல்சி அண்ட் ஜிசி. ஓகேவா? அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பொறுத்த மட்டும் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெச்பிஎல்சி, அப்புறம் கேஸ் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி. ஸோ இதில் வந்து எம்ஃபார்ம் எடுத்துப்பாங்க. ஒர்க் லொகேஷன் வந்து எம்எஸ்என் ஆர்என்டி சென்டர், பேசமில்லரம், ஹைதராபாத். ஸோ வாக்கின் இன்டர்வியூ எப்போனா 12th July 2024 வென்யூ எம்எஸ்என் லெபார்ட்ரிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர்என்டி சென்டர், பேசமிலாரம் வயா. அடுத்து பட்டஞ்செரு எம் சங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் தான் இந்த போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த டைமில் தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.